சரி. வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாய்மலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்குண்டு துருப்பாய் தூண்மேனி தும்பிக் கையால் உமது பாதம் கற்பாமல் சார்பாக தாயே தமக்கே போற்றி போற்றி. யானை முகம் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருமயிரும் பாங்கான பொன்பொன்னுள் அழகும் தானே என் உள்ளத்தில் தோன்றி தயவாய் வாழும் நாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே. களையுடுத்தி வெள்ளை பனி போன்று வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் இந்த அரசரோடு சரியா சிம்மாசனத்தில் வைத்த என் தாயே பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் அமர்ந்த குமரா உச்சார்தனை ஒருவரில்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியானை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று தாரமயமாக புள்ளி மயிலேறி துள்ளி வர வேண்டும் எனதருளே. எரித்தவனே போ வா வா முகுந்தரனே ஜெகநாதா முன்னே வா வா உப்பில்லா மணி விளக்கு ஒளிவு போல் வா வா ஓம் நமோ நாராயணா உகந்தவா வா வா அப்பனே ரகுராமா கருடன் மீது வந்து அருள் செய்வாயே. அல்லல் போம் பல்வினை போல் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போல் போகா
துயரம்போ நல்ல குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் மகா கணபதியை கை கொள்ளுதால் காற்பதாமே. சம்போ அறிவோம் நமச்சிவாய திருமகன பேளவையை தோண பெருசாலி பவனனே அந்த பவன பொருளே சம்போ அருளோடு வந்த ஜோதி முல பொருளே ரகுபரி அப்பள முற்கரை மாவு பலாத்காரம் ஏறிய புட்டு அத்தனையும் நான் படைப்பேன் விநாயகாவே. ஏ விநாயகா அத்தனையும் நான் படைப்பேன். சுவாமி வேதமந்திர நீல சந்திர சிவசந்திரானு மறையோ ஜகதந்திரானு மறையோ சாமி விதிமலர் சுதிமலர் அடியவே ஒரு மலர் விச்சனந்த நற்சவாயில் வைத்தவா. ஏ விநாயகா விரும்பி நான் உன்னை பாடுவேன் வடிவேலவா. சாமி பூமியப்ப வாயு தேவ ஆகாயமூரம் தீர்க்க சாமி பூமியப்ப வாயு தேவ ஆகாயமூரம் தீர்க்க சாமி பஞ்சம பூதம தஞ்சம தாசிய அஞ்சலில் வந்த நெஞ்சனின ஓடி பொருளாளை நாதர் வந்த மூலம் ஆதி மூலம் என்றும் பரம்பொருள் ஜோதி வந்த நாதம் சாமி வள்ளியால் செடமக வள்ளியால் தினை புணர்த்தி வருங்களே தனை விரட்ட வள்ளியர் தினை புணர்த்தில் வருங்களே தனை விரட்ட சாமி வைத்த தினை மாவை உண்ட வேலவா வடி வேலவா திருச்செந்தூர் திருமலை என்றோ மாறுபடன சுரந்தலையார் மாவை உண்ட வேலவா வேலவா அங்கே மாறுபட சுரந்தலையார் அப்ப
இஷ்டமுடன் ஹரி ராம உன் புகழை வெள்ளில் பாட இஷ்டமுடன் ஹரி ராமன் உன் புகழை நாங்கள் பாட இஷ்டமுடன் ராம உன் புகழை வெள்ளில் பாட இஷ்டமுடன் ராம உன் புகழை நாங்கள் சுவாமி தந்தனை தனைத்த தாளம் போடவே நாங்க போடவே நாங்க துந்தனை தனைத்த தாளம் போடவே போடவே தந்த தாளம் போடவே அமையோ போடவே தானே தந்தோம் தனித்த தாளம் போடவே ஆமா தானே தந்தோம் தனித்த தாளம் போடவே சாமி முக்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனா குரு நமக்கு முக்கண்ண பரமேஸ்வரன் சாமி முக்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனா குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரன் சாமி ஓங்கார நாதத்துள் நாதமாய் வந்திளங்கும் நமச்சிவாய எனும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் குருவே சாமி கணபதியே என் குருவே அப்பனை கனவிலையும் உனை மறவே சாமி குணபதியே ஆறுமுகனே சாமி குஞ்சரமே உமை பாட சாமி பாடுவோமே ராம உன்னை பலகாலம் உமை தொழுதே சாமி கூறுவோமே உன்னை நான் ஒரு குற்றங்கூரை அணிகிடாமல் சாமி குருவனே நானோ உன்னை ஒரு குற்றங்கூரை அணிகிடாமல் சாமி ஆதியில வேதநாத அருள் அம்பலத்தில் ஆடுமைந்த சாமி ஜோதியில மாலையர்க்கு சாமி தோண்டாமல் நின்ற மாலை சாமி அடிமுடியும் தேவிக்கான அம்பலவானரோட சீர்வாழத்தை சாமி நல்லருவை சாமி நந்தி தலையை குடமாக்கி சாமி வில்வியத்தில் ராமர் பானோ இருகையில வீச்சு கோளு சாமி உந்தன் சொல்லை நாங்கள் பாட சாமி உந்தன் சொல்லை நாங்கள் பாட எனக்கு துணை இருப்பாரி ராமா கலை மகளை சக்தி மலை மகளே மகளே மலை மகளே மலை மகளே சாமி மலை அரசனோட திருமகளே கலை மகளே மலை மகளே மலை மகளே கலை அரசனோட திருமகளே சாமி கலை மகளே மலை மகளே சாமி மலை அரசன் திருமகளே சாமி வான்மையிலால் அம்பிகையே எம்ம வந்தருள வேணும் அம்மா எம்ம வனம் இருக்கும் வனக்கிலேயே எம்ம எனக்கருள வருவாய் அம்மா இடம் இருக்கும் ஈஸ்வரியே எம்ம வந்தருள வேணும் அம்மா எம்ம நெஞ்சு முட்டி நான் உணர்த்தி நாவு தடுமாடும் வேலைகள் நாவுதடு மாறாம குரலும் மங்கிடாம எனஞ்சதுவோ உணர்த்திடாம என் நினைவுதடு மாறாம எனஞ்சிலையோ நாவிலையோ எம்ம நின்று விளையாட வேண்டும் எனக்கு மனமிறங்கி கருள வருவாய் அம்மா எம்மா இந்த எழுத்த ஓரழுத்த எம்மாறு பொரிய வேண்டும் அம்மா இசை மகளை கலை மகளே இசை மகளை கலை மகளே எம்மாறு பொரிய வேண்டும் அம்மா
முகமலை மாதவன மாரியம்மா எம்மா மதலைக்கு நீ அருள் புரிவாய் இந்த அனைந்த நலர்பட்டில் குடியிருக்கும் என் தாயான சிவகாமி என் சிந்தையில செப்புவாயே எம்மா மூன்று முகம் கொண்டவளா எம்மா முப்பூரத்தை ஆண்டவளா எம்மா முக்கணியே முப்புடாதே எம் முன்னால் வந்து அருள் புரிவா இந்த குலசை நகர் அமர்ந்தவளா குலசக்கார முத்தாறு முத்தார அம்பிகையே முன்னால் வந்து அருள் புரிவா எம்மா கலிங்கனாச்சி அம்பிகையே கருள வருவாய் அம்மா கண் கொடுத்த காளி தெய்வம் கண் கொடுத்த காளி தெய்வம் அம்மா கதை கருள காளி தேவாய் கண் கொடுத்த காளி தேவா என்னோட கதைக்கு வந்து அருள் புரிவாய் காட்டு பேச்சு வனப்பே கட்டளைக்கு பேச்சு அம்மா கதை கருள வருவாய் அம்மா சிவனனைந்த பெருமாள் இந்த சிறுவனுக்கு அருள் புரிவாய் ஒண்டிக்கல்ல இருளப்பன ஒளி முத்து மாட சுவாமி மனம் மதில அருள் புரிவாய் முத்து மாட சுவாமி உள்ளத்தில அருள் புரிவாய் கோட்டைக்கு அதிபதியா எந்தனோட குலதெய்வம் இந்த பனையன் குறிச்சி தன்னதியில குதூகலமா அமர்ந்த தெய்வம் என் மணி வழக்கில் பறந்த தெய்வம் இந்த மாயா முண்டமாக பறந்தது முண்டன் சுடலை மாயாண்டி ஐயா பாறையடி சுடலை ஐயா ஐயா பாறையடி சுடலை ஐயா இந்த பாலகனுக்கு அருள் புரிவாய் இந்த பாலனுக்கு அருள் புரிவாய் ஐயா வண்டிக்கார வைரவன ஐயா வந்தருள வேண்டும் சின்ன தம்பி பெரிய தம்பி அருள் புரிய வேண்டும் அருள் புரிவாய் சக்தி கலை மகளே மலை மகளே ஆயகளே அருள் புரி கலை மகளே கலை மகள் ஆதரி
சுவாமி பாடரி எம் படிப்பறிய படிப்பன் சுகேஷ் நானும் சுரேஷ் நானும் பாட்டில் உள்ள வகையறிய வகையறிய சுவாமி பாடறியா நாளைதான் என்னை படிக்க வைத்தார் தாய் தகப்பன் சுவாமி ஏடறிய எழுத்தறிவ நானும் ஏடில் உள்ள வகையறிவ ஏடறியா நாளைதான் என்னை எழுத வைத்தார் என் குரு இசை அறியாத நாளைதான் இசை அறியாத நாளைதான் என்னை விஷயம் செய்தார் என் குரு என்னை அறிய வைத்து என் பொருவாயே சுவாமி ஐந்து நல்ல வயதில் சாமி அறியாத பிராயத்தில் என்னை அறிவுக்களை படிக்க வைத்த அப்பாவை நான் மறவை கற்றுதந்த வாத்தியாரை எந்த கனவிலையும் நான் மறவை இசை சொல்லி தந்த அண்ணாவியே நான் சொல்லாலை மறந்தாலோ சொற்பனத்தில் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலோ ஒரு நாள் மறப்பதில்லை சாமி நெஞ்சாலை மறந்தாலோ சாமி நெஞ்சொரு நாள் மறந்தாலோ சாமி நினை ஒரு நாள் மறப்பதில்லை மறந்தாலோ நெஞ்சோரன் மறந்தாலோ நினைவரன் மறப்பதில்லை சாமி கச்சுதந்த வாத்தியாரே அண்ணாவி குரு மமர்த யாரு என்று பார்த்தோமான இந்த தென்னிந்தியா தேசத்தில இந்த திருநெல்வேலி சீமையில இந்த அணைந்த நடார்பட்டி கிராமத்தில இந்த மாநிலமும் புகழ் படைத்த இந்த மண்டலங்கள் பெயர் விளங்கும் சாமி ஆடாத தேவதை சாமி ஆட வைக்கும் புலவரை சாமி பாடாத தேவதை பாட வைக்கும் புலவரை கல்சிலையாயிருந்தால் என் புலவரை தான் கண்ட போது சாமி கலகலன்னு பேசிடுமா சாமி மனசிலையாயிருந்தால் மண்டைய உருட்டிதான் பார்த்திடுமா இந்த குவளை எங்கும் பெயர் விளங்கோ அந்த கண்ணன் திருநாமம் பெற்ற பெரியப்பா கோபாலகிருஷ்ணன் புலவர் பாதம் கண்ணன் பேர் விளங்கோ அந்த கண்ணன் பேர் விளங்கோ நாவே கோபாலகிருஷ்ணன் புலவர் பாதம் வந்த சபையோர்கள் வரப்போற பெரியோர்கள் நாங்கள் வணக்கம் செய்தோம் ஆறு பேரோ சாமி கூடியிருக்கும் பெரியோர்கள் இங்கு கூட போகும் சபையோர்கள் குழந்தை நானும் நமஸ்கரித்து சாமி சபையோர்களை பெரியோர்களை இங்கு சபை நிறைந்த தாய்மாரே சாமி கல்வி கற்ற பெரியோர் இங்கு தொழில் படித்த கலைவாணர்களே இந்த பாலகன் சுகேஷ் சிவகாமி அம்மா வாசலில் இந்த அரங்கேற்ற விழாவில் நானும் சாஸ்தாங்கத பாட போறேன் நீங்க
சபையோர்கள் கேட்டிடுங்கோ இந்த அம்மாளோட வாசலில் கண்டத பாட போறேன் அனைவரும் கேட்டிடுங்கோ நானும் பாடுகின்ற பாட்டதில் பழுது குற்றங்கூரை வந்திட்டாலோ உங்கள் பாலகன் போல் என்ன வேணும் சொல்லுகின்ற சொல்லதில சொல் கூரைகள் இருந்திட்டாலோ சொந்த குழந்தை போல என்ன வேணும் நானும் அறிந்து நான் பாடிட்டாலோ நானும் அறியாமல் பாடிட்டாலோ சொல் பின்னால் வந்துட்டாலோ சாமி பின் சொல் முன்னால் வந்துட்டாலோ யாரு விலை 100 கோற்றம் யாரு விலை 100 கோற்றம் எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயா விலை 100 கோற்றம் யாரு விலை 100 கோற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா இந்த அழகான அனைந்தனார்பட்டி கிராமத்திலே இந்த சிவகாமி அம்மா வாசலிலே பாலகன் சிறு குழந்தை சுகேஷ். நான் இன்று அரங்கேற்ற விழாவிலே சாஸ்தாங்கதையை சுருக்கமாக கூறப்போறேன். நான் பாடுகின்ற பாட்டிலே பழுது குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் 6 பிழை 100 குற்றம் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகொண்டு இல்லதுதான் நீங்கள் வில்லிசை கதைக்கு வருகிறோம். வல்லரக்கன் விரல்களை தூண்டி வரங்களை வாங்கச் செய்து செய்யும் சிவனாரை தனை விரட்ட எம்பெருமான் மனமைகள் ஏது செய்வார் கையில் வடிவமாக்கி சத்தியம் கொண்டு வரமளிக்க ஆத்தாள் தனை பிறந்த அதிக புலிப்பால் கறந்து வந்த தரும ஞான சாஸ்தா புகழ்பாட சந்தி முகத்தோனே கார்பதாமே தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் அங்கு தர்க்க சிவமாலும் கொலுவிருந்த தானாகிய பொன் கைலாசத்தே கைலாசத்தே தர்க்க சிவமாலும் கொலுவிருந்த அந்த ஆதி வெள்ளியனும் கைலாசத்தில் அங்கு அரணோடு பார்வதியும் கொலவேர்ந்த சாமி வளரும் வைகுண்ட ஸ்தலமதிலே அங்கு பச்சை மலச்சுமையும் கொலவேர்ந்த இந்திரலோகமனும் பட்டணத்தில் அங்கு இந்திரன் இந்திராணியும் கொலவேர்ந்த அங்கு சத்திய லோகமனும் பிரமலோகத்தில் ஐயோ பிரமலோகத்தில் அங்கு சதிர்முக சரஸ்வதியும் கொலவேர்ந்த சாமி 30 தேவர்கள் சாமி 40,000 கோடி ரிஷிமார்களா சாமி அகஸ்தீஸ்வரோடு புலஸ்தீஸ்வரர் சாமி அழகு கலைக்கோட்டு மாமோனியா சாமி அமர தேவரோடு புலவேர்களா அங்கு அசத்திற்கு பாலகர்கள் குழுவிருந்த சாமி
சாமி ஆனை முகத்துந்தி கணபதியா சாமின பராறு முகத்தோடு வேளவனம் சாமி சுடரு ஒளிவுதனில் நார அங்கு ஜோதி மார்க்கண்டையன் கொழுவேர்ந்தார் நந்தி படைகளோடு பூதகளாம் நந்தி படைகளோடு பூதகளாம் சாமி 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய சாஸ்தாதி கையிலே இதுல இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் தெரியுமா? ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் சூரியனா அன்று ஒளி சந்திரனா நட்சத்திர கூட்டங்களாம் ஆகாய வாணியோடு கங்காதேவி கொலுவிருக்க பூமி பாரம் சுமப்பதற்கு பூமா நல்ல தேவியோடு பூமா நல்ல தேவியோடு ஆதிசேடன் கொலுவிருந்தார் அப்படி ஆதிவள்ளி கைலாசத்தில் பகவானும் பார்வதியும் கொலுவிருக்கும் போது அசுரர்கள் என தனி நாடு படைத்தார். அந்த அசுரர்கள் தனி நாடு படைத்த அந்த நாட்டிலே யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? ரிஷிமுக வர்ணனும் யமரத்த கண்ணி பெண்கோடியா மனம் மகிழ்ந்து ஆண்டு வரும் நாளையில் அவர்கள் பொன்னீருக்கு பொருள் இருக்கு மண்ணீருக்கு மனை இருக்கு அவருக்கு ஏக போக வசதி இருக்கு ஏக போக சொத்து இருந்தோம் அவருக்கு சொத்தால குழந்தை இல்லை சொத்திருக்கு சொத்திருக்கு சொத்தால பிள்ளை இல்லை அவர்கள் 2 பேர்களுக்கும் குழந்தை இல்லை என்று சொல்லி கழுத்தளவு தண்ணியிலே பகவானை நினைத்து பாரத்தவம் செய்து முடித்து வரும் காலத்தில அந்த இரத்த கண்ணி பெண்கோடியா சாமி அன்று மாதம் குளி மறந்த சாமி ஆளிலைய சூளான சாமி 10 மாதம் திங்கள் சென்று சாமி 10 மாதம் திங்கள் சென்று அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்த திங்கள் சென்று அழகு பாலகன் பெற்றெடுத்தாய். அப்படி பெற்றெடுத்த குழந்தையை தொப்புள் கொடி தானறுத்து சேனையது தானும் போட்டி சாமி நல பொட்டு தானும் மீட்டு அப்படி வளர்த்து வரும் நாளையில் 16வது வயதில் அங்கு பேர் கொடுக்க வேணும் என்று அவனோ வல்லமை தவத்தாளை பிறந்ததாளே அவனுக்கு வல்லவன் என்று சொல்லி அவனோ அரக்க குலத்தில் பிறந்ததாளே அவனுக்கு அரக்கன் என்று பேர் கொடுத்து அவனுக்கு 2 பேரும் தானம் செய்து அவனுக்கு 2 பேரும் தானம் செய்து அவனுக்கு வல்லரக்கன் என்று பேர் கொடுத்து அப்படி வளர்த்து
வரும் நாளையில 16வது வயதில் அந்த வல்லரக்க ராஜுதங்க அவன் ஆயகளை முடித்தல்லவோ அரண்மனையில் இருக்கும் போது 21 வயதில் இளவயது பிராயத்தில் அந்த ரிஷி முகவர்ணனும் அம்மனாய வல்லரக்க தான் கண்ணுள்ள போதையல்லோ இந்த நாட்டையை தாம் பட்டஞ்சூட்டி அங்கு கண்கூளிர பார்க்க வேண்டும் அங்கு என்று சொன்ன வேளையில இந்த கல்யாணம் முடிக்கணுமே நாம கண்கூளிர பார்க்கணுமே என்று சொல்லி பவளக்கண்ணி பெண்கோடியை கொண்டு வந்து இந்த மாலையிட்டு மனம் முடித்து வரும் நாளையில அந்த ரிஷி பாதாள உலகத்தில் ரிஷிமுகவர்ணன் இரத்தக்கண்ணி அந்த மகனாய வல்லரக்கனுக்கு 21வது வயதிலே கன்னி கல்யாணம் செல்ல கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி பவளக்கண்ணி என்னும் பெண்ணை கொண்டு வந்து மாலையிட்டு மனம் முடித்து மங்களமாக ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும் நாளையிலே மகனாகிய வல்லரக்கனுக்கு 56 தேசத்தையும் பட்டம் சுட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் தினமதிலே மந்திரி அழைத்தார். மந்திரியை அழைத்து 56 தேசத்திற்கும் அறிக்கை ஓலை அனுப்பினார். என் மகனாகிய வல்லரக்கனுக்கு அந்த பாதாள உலகத்தை 56 தேசத்தையும் பட்டம் சூட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்லி மந்திரியை வரவழைத்து அறிக்கை ஓலை அனுப்பினோன்னு 56 தேசத்து அரசர்களும் சரி என்று சம்மதித்து வாரார்கள். அப்படி வருகின்ற வேளையில ஆனை மேல வருவார்களா, ஐயா குதிரை மேல வருவார்களா, ஐயா ஒட்டகம் மேல் வருவார்களா. அவரவர்கள் வரும்போது இந்த பாதாள உலகத்தில் இந்த சுரரோட கோட்டையில முதற் கோட்டை வாசலில் அந்த அரசரோட சபையதில் அவரவர்கள் வந்த மருந்த வேளையில் அந்த ரிஷி முக வர்ணனோம் அரசர்களுக்கு முன்னாடி அரசர்கள்லாம் செய்தோம், வணக்கம் செய்தோம் என்று ரிஷி மோகன் சொன்னார். அங்கு வந்திருக்கும் 56 அவனிகட அரசர்களுக்கெல்லாம் ரிஷிமுகவர்ணன் வணக்கம் செய்தார். ஆமா அரசர்களே, என் 56 தேசத்து அவனிக்கடைகளையும் என் மகன் வல்லரக்கனுக்கு பட்டம் சூட்டி வைக்க போறேன் உங்கள் கண் முன்னாடி என்று சொன்ன உடனே 56 அரசர்களும் சரி என்று சம்மதித்தார்கள். ஏன் சரி என்று சம்மதித்தார்கள்? அவர் அப்பா ஆண்டு வந்த காலத்திலே நீதி நேர்மை தயவு தாட்சணை மாதம் 3 மழை பொழிந்தது, வருடம் 3 பூ விளைந்தது. அதனால சரி என்று சம்மதித்தார்கள். சரி என்று சம்மதித்து வல்லரக்கனை அரசரை போல அலங்காரம் செய்து சிம்மாசனத்தில் அமர செய்து செங்கோல் பிடித்து கையில் ஏறும் நேரம் இந்த வாசகம் புகழும் சூடும் உலகமெல்லாம் சுவாமி வாசகம் புகழும் சூடும் உலகமெல்லாம் இந்த வல்லரக்க ராச்சூதன் அங்கு வரிசையோடு ஆண்டு வாரார். அந்த பாதாள உலகமெல்லாம் அந்த வல்லரக்க ராச்சூதன் உசுடனே ஆண்டு பதால உலகமல்ல
ராச்சுதன் ஈராறு 12 வருட காலம் அங்கு பௌசுடனே ஆண்டு வாரம் 10 12 வருட காலம் 10 12 வருட காலம் சாமி நீதியோடு ஆண்டு வாரம் 12 வருட காலம் 12 வருட காலம் பண்புடனே ஆண்டு அப்படி ஆண்டு வரும் நாளை அந்த 56 தேச அரசர்களும் அந்த வல்லரக்க ராச்சுதனுக்கு சாமி பகுதி கொண்டு கொடுப்பார்கள் அவரை பாதம் பணிந்து நடப்பார்கள் இருசால் கொண்டு கொடுப்பாருண்டு அவருக்கு ஏவும் தொழில்கள் எல்லாம் செய்வார்கள் அப்படியே இந்த பாதாள உலகத்திலே ரிஷிமுக வல்லரக்க ராச்சுதன் பவுசுடனே ஆண்டு வரும் பொழுது 12 வருட காலத்திற்கு அப்பால இந்த வல்லரக்க ராச்சுதனுக்கு தான் என்ற அகந்தை வருது. தன்னை முஞ்ச தாரனில் யாரும் என்று சொல்லி நினைக்கான். அப்போ நினைத்து கொண்டிருக்கும் போது 12 வருட காலத்திற்கு அப்பால அவன் ஒரு வரி போட்டு கொண்டிருக்கிறான். அது என்ன வரி தெரியுமா? ஆட்டு வரி மாட்டு வரி ஐயா வீட்டு வரி நிலத்து வரி அம்மா ஆட்டு வரி தண்ணீர் வரி அவன் வரிக்கு மேல வரியும் போட்டு வரிக்கு மேல வரியும் போட்டு மக்களை வாட்டி தானே வசித்தானே வரிக்கு மேல வரிக்க போட்டு வரிய போட்டு வாட்டி வந்துட்டானே இப்படி பாதாள உலகத்தில் அந்த ரிஷி மல்லரக்க ராச்சுதன் இப்படி வரிக்கு மேல வரி போட்டு அம்புகள் செய்யும் போது இதனை ஆண்டவன் தான் சிவபெருமா பார்க்கும் தன வேளையில் தன வர்ண பகவான் தானழைத்து இந்த பாதாள உலகத்தில் 12 வருட காலம் சாரமழ பொழியாம கைக்குள்ளதான் வைத்து கொண்டு அப்படி வைத்து கொண்ட வேளையில் அந்த பாதாள உலகத்தில் அங்கு பஞ்சந்தானே ஏற்படுது. அது நாளி நல்ல உருண்ட பஞ்சம் அது நாயகர தோன்ற பஞ்சம் உருண்ட பஞ்சாயே உருண்ட பஞ்சாயே நாயகர் தோற்ற பஞ்சாயே சுவாமி மறக்க நல்ல உருண்ட பஞ்சம் அது மன்னவனை தோன்ற பஞ்சம் சாமி தாலி வித்து பீலி வித்து தங்க நகைகள் எல்லாம் விற்றதோரு
சாமி கொடுப்பங்கீர பிடுங்கிது கும்பிய வளர்த்ததொரு பஞ்சமாச்சு அந்த பஞ்சத்தின் கொடுமையால அங்கு 56 தேசத்து இந்த அரசர்கள்லாம் ஒன்று கூடி இந்த பாதாள உலகத்தில் 56 அந்த தேச சாவடியிலே 56 தேசத்து அரசர்களும் ஊர் சாவடியில இருந்து ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம மன்னன் கொண்டு வரும் காலத்திலே மாதம் 3 மழை பொழிந்தது, வருடம் 3 பூ விளைந்தது. நம்மளுக்கு பஞ்சமே ஏற்படல. இந்த வல்லரக்க ராட்சதன் என்னைக்கு வந்து அன்னையில இருந்து பாதாள உலகத்துல ஒரே பஞ்சமா ஏற்பட்டுச்சு. இப்ப நம்ம என்ன மனைவி மக்கள் எல்லாம் எப்படி காப்பாத்து வந்து மனசு உணைந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அப்படி இருக்கும்போது இந்த வல்லரக்க ராட்சதன் தான் இந்த வல்லரக்க ராட்சதன் மந்திரிய வரவழைத்து கஜானா பொக்கிசம் எல்லாத்தையும் திறந்து பார்க்கார். கஜானா காலி, பொக்கிசம் எல்லாம் காலியாகி போச்சது. உடனே மந்திரியை வரவழைத்து 56 தேசத்து அவனி கடை 56 அரசர்களுக்கும் சென்று பகுதி பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லுதாரு. பகுதி பணம் கேளு, தந்தா வாங்கிட்டு இல்லைனா என் மன்னன் தர தவறியவருக்கு தலை துண்டாக அறுப்பான் என்று சொல்லிட்டு வா என்று மந்திரி வல்லரக்கன் சொன்னவுடனே மந்திரியும் ஓடோடி வருகிறான். அப்படி 56 தேசத்திற்கு வந்து பறையோசை அடிக்கான். பறையோசை அடித்த போது மந்திரி எல்லாம் ஒன்று கூடி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பகுதி பணம் வேண்டும் கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பகுதி பணம் கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை தயங்கவே மாட்டோம். அங்க படையெடுத்து சண்டை தயங்கவே மாட்டோம். சாமி இருசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். நாங்க எதிர்த்து சண்டை செய்திடவே தயங்கவே மாட்டோம். கேட்டேலாம் நான் கொடுக்கவே மாட்டோம், செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். நாங்க எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். கப்பங்காணிக்கு கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். கட்டி வைத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கப்பா பணம் கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். தயங்கவே மாட்டோம். மன்னனுக்கு மண்டையில சுவாமி மண்டையில பலம் இருந்தா உங்க மன்னனை தான் மல்லுக்கு வர சொல்லி நெஞ்சில பலம் இருந்தா யுத்தத்துக்கு வரவை சொல்லு என்று 56 தேசத்தில் அங்கு அரசர்களும் சொன்ன போது இந்த மந்திரியும் ஓடோடி இந்த பாதாள உலகத்தில் இந்த அரசரோட சபையதில் வந்து மன கவலையோடு தானே பாதாள உலகத்தில் மந்திரி இந்த மந்திரி வந்து பாதாள உலகத்திலே மன கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார். இந்த வல்லரக்க ராட்சதனும் காலையில எழுந்தரித்து காலை கடன்கள் எல்லாம் முடித்துவிட்டு யானையை அலங்கரித்து பல்லாக்கை தூக்கி வைத்து கோட்டை சுற்றி வளர்த்தே வரார். அப்படி வரக்கூடிய வேளையிலே இந்த மந்திரியை பார்த்தார். அடே மந்திரி, உன்னை பாதாள உலகத்திலே 56 தேசத்து அவனுக்கடை 56 தேசத்து அரசர்களையும் சென்று பகுதி பணம், இருசால் பணம், கப்பா பணம் கேட்டு வந்து வீடு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தியா? ஏ மன்னா, நான் போய் கேட்டேன். உங்க பேரை சொன்ன உடனே
பகுதி பணம் தரமாட்டோம், இரிசால் கப்பம் கொண்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிட்டார்கள். ஆமா, அப்படியே வேண்டுமானாலும் உங்க மன்னனுக்கு மண்டையில பலம் இருந்தா மல்லுக்கு வர சொல்லு, நெஞ்சிலே பலம் இருந்தா யுத்தத்துக்கு வர சொல்லு என்று 56 தேசத்து அரசர்களும் சொல்லுதாங்க. இல்லைனா மல்லுக்கொடி நாட்டி மல்லுக்கு போகணுமா, யுத்த கொடி நாட்டி யுத்தத்துக்கு போகணுமா? என் மன்னா, நீங்க மல்லுக்கொடி நாட்டி மல்லுக்கு போகணும்னா நம்மகிட்ட மல்லு படைகள் எல்லாம் இல்லை. ஆமா, யுத்தத்துக்கு போகணும்னா யுத்த படைகள் எல்லாம் இல்லை, ஒரு படையுமே இல்லை. ஆமா, நம்மகிட்ட இருக்கிறது சாப்பாட்டு படை தான். அந்த படையை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, சாப்பிட மட்டும்தான் முடியும். அதனால ஆமா, 56 அரண்மனை தேசத்துக்கு இனிமேலும் பகுதி கொண்டு கொடுப்பார்கள் என்று நினைக்காதீங்க. ஆமா, அவங்களே எப்படி பாடுபட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆமா, கஷ்டத்துல இருக்காங்க. அதனால நீங்களோ பகுதிக்கு வனம் கேட்டு அவனை இவனை அலைவதை விட நீங்க பகவானை நினைத்து ஆமா பகவானை நினைத்து 5 விரலுக்கும் அக்னி வரம் வாங்க வேண்டும். அப்பதான் உங்களை பார்த்தவர்களை பணிவார்கள், உங்களை எதிர்த்தவர்களை எரிக்கலாம் என்று சொல்லி வளரக்க ராட்சுதனோ தவம் இருக்கு எப்படி வாராரு தெரியுமா? தலையில் மொட்டை தான அடைத்து சாமி, தலையில் மொட்டை தான அடைத்து சாமி, காவி வேட்டி தான அணிந்து சாமி, ருத்திராட்ச மாலை போட்டு சாமி, நீரறிய நெற்றியில சாமி, நீரறிய நெற்றியில சாமி, திருநீச்சு காப்பணிந்தா இருக்க வேணும் என்று சாமி, நாடு விட்டு நகரம் விட்டு தனை கடந்து ஆறு விட்டு சுனை கடந்து ஆருணிய மன கடந்து எட்டாத மலையதில் சாமி, யமயகிரி மலையதில் மர அடியதில் சாமி, தவப்பொருளை இறக்கி வைத்து நல்ல நீராடி காவி வெட்டி தான சாமி, திருநீச்சு காப்பணிந்து நவமிருக்க வேணும் என்று சாமி, சாந்து கொண்டு தரைமழுகி சந்தனத்தால் மாவு கொண்டு தரைமழுகி சாமி, மஞ்சனையால் கோலம் போட்ட இடம் சாமி, குருத்து வாழை இளவிரித்து சாமி, சம்பா நல்லை மேல் பரத்தி சாமி, சம்பா நல்லு மேலையல்லோ செப்பு கூடம் தானு வைத்து சாமி, அடுக்கு பொருள் 21 சாமி, ஒன்றுக்கு மேல் ஒன்று வைத்து சாமி, கன்னி கோழி முட்டை வைத்து சாமி, கன்னி கோழி முட்டை சாமி, கன்னி கோழி முட்டையில் சாமி, காந்த ஊசி செப்பு ஊசி கனத்த ஊசி ஒன்று நாட்டுவான இந்த ஊசி மேல ஒரு காலம் இந்த உலகமெல்லாம் அருகாலம் இந்த வல்லரக்க ராட்சுதனோ 12 வருட காலம் சாமி, பாரத்தவம் செய்து வாராம். அங்கு பகவானும் வரவே இல்லை. 2 வருட காலம் சாமி, காலத்துக்கு அப்பாலே சாமி, மனமுருக தவமிருக்க சாமி, நாடு எங்கும் படியலக்கும் சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர இந்த அரக்கன் செய்யும் தாவத்தை பாரும் சம்போ சங்கர இந்த அரக்கன் செய்யும் தாவத்தை பாரும் சம்போ சங்கர நாடு சம்போ சங்கர சம்போ சங்கர இந்த அரக்கன் செய்யும் தாவத்தை பாரும் சம்போ சங்கர இந்த அரக்கன் செய்யும் தாவத்தை பாரும் சம்போ சங்கர என்று மன
தவம் செய்த சாமி அந்த நல்ல வேளையில் சாமி ஆடாத கைலாசம் ஆதி கைலாசம் அது ஆடிடுமா ஆதி கைலாசம் அப்படி ஆடாத கைலாசம் ஆடி அசையும் பொழுது பகவான் கண்முளிர்த்து பார்த்தார். கண்முளிர்த்து பார்த்து ஒரு நாள் இல்லாத திருநாளாக இருக்குது என்று சிவபெருமான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். அறிந்து பார்த்த வேளை இந்த ஆருண்ய வனத்திலே எட்டாத மலையிலே இமயகிரி பருவதத்திலே வல்லரக்கராசுதன் தவம் இருப்பதை கண்டார். உடனே இவனுக்கு தவத்தை மெச்சி வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பகவானோ கிளம்பி வாரார். கிளம்பி வரும்பொழுது பார்வதியா முன்னே வந்து நின்று பார்வதியா இங்க இருக்கும்போது பகவான் எங்க போறீரு என்று கேட்காள். பார்வதி எங்க இருக்கும்போது பகவான் எங்கயா போறீரு என்று கேட்கும் பொழுது பகவான் சொல்லுதாரு, என்னய்யா பகவான் மேல சந்தேகம் வேண்டாமே. நான் வல்லர பாதாள உலகத்திலே அந்த ஆருண்ய வனத்திலே எட்டாத மலையிலே இமயகிரி பர்வதத்திலே வல்லரக்கராசுதான் தவம் இருந்து வருகிறான். அந்த தவத்தை மெச்சி வரம் கொடுக்க போறேன் என்று சொல்லும் போது பார்வதியா சொல்லுதா, என்ன நீங்க போய் ஒத்தையிலே வரம் கொடுத்தா அது நியாயமாகாது. கைலைக்கு அழைத்து சென்று கூட்டி வந்து தேவர்கள் மூவர்கள் அறியும்படி இப்படி தவம் இருந்த வல்லரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது பகவானோ சரி என்று சம்மதித்தார். அப்படி அழைத்து வர வேணுமென்றால் யாரு ஆள முடியும் அப்படின்னு பகவான் கேட்டபோது பார்வதி சொல்லுதா, உங்களுக்கோ ஏவல் பிள்ளை நந்தி தேவன் இருக்கிறான், அவனை வரவழைத்து அந்த இமயகிரி மலையிலே சென்று வல்லரக்கனை அழைத்து வரும்படி சொன்னார். சரி என்று சம்மதித்து நந்திதேவனை வரவழைத்தார்கள். அப்படி வரவழைத்த வேளையில நந்திதேவன் பகவானை வணங்குதான். வணங்கி நிற்கும் போது பகவான் சொல்லுதாரு, என்னை நினைத்து வல்லரக்க ராட்சதன் தவம் இருக்கான் இமயகிரி மலையிலே, அவனை அழைத்து வர வேண்டும் என்று சொன்ன உடனே நந்திதேவன் சொல்லுதாரு, நானோ பகவான் கடவுளை சுமக்கக்கூடிய வாகனம். ஆமா, நானோ ஒரு பூலோகத்தில் சென்று மானிடனை எப்படி சுமந்து வருவேன்? பூலோகவாசி மானிட ஜன்மம் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்ன போது, நீ சுமந்துட்டோ வரண்டா கூட்டிகிட்டே வரண்டா, இந்த இப்படி 2 குறுகிய வரத்தை என்று சொல்லி குளிகை வரத்தை கொடுத்து வல்லரக்க ராட்சதனை வரவழைத்த நந்திதேவனை அனுப்பி வைக்கார். அப்படி அனுப்பி வைத்த வேளையிலே நந்திதேவன் அந்த இமயகிரி பலவத்திலே அரக்கா நல்ல அரக்கா என்று அவைய சத்தம் போட்டு கூப்பிட்டு அழைத்தார். அப்படி ஆமா, கூப்பிட்ட உடனே ஆடலை அசையலை, ஏன்னு கேட்கல. 5-6 சத்தம் போட்டார் பாருங்க, ஏ அரக்கா, ஏ வல்ல அரக்கா அப்படின்னு அழைத்த உடனே அந்த வல்லரக்கனும் லேசா கண் முழித்து பார்த்தார். ஆடிய கூத்த ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்லா, ஆமா. அப்படி என்று லேசா புத்த விட்டு எழுந்து பகவான் தான் வந்திருக்கார் என்று இருகரமிட்டு வணங்குதார். ஆமா, இவரோ பெரிய காளை போல நிக்காரு. அப்போ கடவுள் இல்லப்பா, நான் பகவானை சுமக்கக்கூடிய நந்தி தேவன். ஆமா, ஏவல் பிள்ளை நந்தி தேவன். பகவான் உன்னை அழைத்து வரும்படி சொன்னார், அதான் வந்தேன் என்று சொன்ன உடனே, நீங்களோ கைலாச பிறவி, நானோ பூலோக பிறவி, என்னால் வர முடியும் என்று சொன்ன உடனே, நானோ மானிட பிறவி, நான் எப்படி வருவேன் என்று சொன்ன உடனே, நீ எப்படியும் வர வேண்டாம், இந்த அப்படி 2 குளிகை வரத்தை 2 கடுகை வாயிலும் ஒதுக்கின உடனே 3.25 நாளிகளில் இறக்கை முளைக்கும். ஆமா, உடனே கையில் வாங்கினான் வல்லரக்கன். 2 கடவாயிலும் போட்டு மகிமையினால 2 இறக்கை முளைத்தது. எப்படி ஆதிவள்ளி கைலாசம் வாரார்கள் தெரியுமா? ஆதிவள்ளி கைலாசத்திற்கு, ஆதிவள்ளி கைலாசத்திற்கு, அரணாரோட பதி எதற்கு, அரணாரோட பதி எதற்கு, அரணாரோட பதி எதற்கு, அரணாரோட பதி எதற்கு, ஏகவள்ளி கைலைக்கு தாய் ஈசனோட பதி எதற்கு, ஏகவள்ளி கைலைக்கு தாய் படி எதற்கு, நந்தி
நந்தி தேவன் முன்பறக்க வல்லறக்க பின்பறக்க நந்தி தேவன் முன்பறக்க வல்லறக்க பின்பறக்க இருவேர்களும் பறந்தல்லவோ பறந்தல்லவோ ஏ பறந்தல்லவோ பறந்தல்லவோ ஆதி கைலாசம் வருவார்களா வருவார்களா கைலாசம் வருவார்களா 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 இருவேறு ஒன்று கோடி இருவேறு ஒன்று கோடி இருவேறு ஒன்று கோடி ஒன்று கோடி அதே கைலாசம் வருவார்களா வருவார்களா ஆதி கைலாசம் வருவார்களா வருவார்களா அப்படி கைலாசத்திற்கு வந்தவுடனே நந்தி தேவன் மாயமாக மறைந்து விட்டார். அப்படி மறைந்ததொரு வேளையிலே அந்த ஆதிவள்ளி கைலாசத்தில் எல்லோரும் சடையோடு முடியோடு இருந்ததனால இந்த வல்லரக்கனுக்கு பகவான் யார் என்று தெரியவில்லை. ஆமா, உடனே பகவான் நந்தி தேவனை அழைத்தார், வல்லரக்கனை அழைத்தார். பகவான் நந்தி தேவனை அழைத்து, வா மகனே வல்லரக்கா, உன்னை தவத்தை போல நான் உலகத்தில் பார்த்ததில்லை, அரக்கா உந்தன் தவம் போல ஆண்டவனும் பார்த்ததில்லை என்று பகவான் சொன்னவுடனே என்னை நினைத்து தவம் இருந்த விவரம் என்னன்னு கேட்காரு. அப்படி கேட்டபோது வல்லரக்கனும் ஏது சொல்றாரு தெரியுமா? ஆதி பாதாள உலகத்திலே உங்கள் அருளால எனக்கு ஒரு குறையுமே இல்லை, ஆனா எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். அது என்ன வர வேண்டும் தெரியுமா? எழிலையும் சிறிய வரம் ஐயா ஈஸ்வரரை கொடுக்க வேண்டும், ஐயா பாக்குலையும் பகுதி வரம் ஐயா பகவானை கொடுக்க வேண்டும், ஐயா காடுகளையும் சிறிய வரம் ஐயா காடுகளையும் சிறிய வரம் ஐயா கடவுளை கொடுக்க வேண்டும், கடவுளுமே கொடுக்க என்று வல்லரக்கன் சொன்ன போது பகவான் கேட்காரு, எப்பா கடுகுலையும் சிறிய வரம் மிளகுலையும் சிறிய வரம்னா எனக்கு தெரியாது, உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை சொல்லு நான் தாரேன் என்று சொன்ன போது, அப்ப எனக்கு சின்ன சத்தியம் செய்து கொடுக்கணும். யார் மேல சத்தியம் செய்து கொடுக்கணும்? உங்க அருகாமையில் இருக்கும் பார்வதி மேல ஒரு சின்ன சத்தியம். என்ன வந்த உடனே அந்த வேணும் இது வேணும் அது இருக்கு இது இருக்குன்னு சொன்னா, இப்போ உங்க அருகால ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னா, இப்போ உங்க அருகாமையில் இருக்கும் பார்வதி மேல சின்ன சத்தியம் சொல்லுதானே. ஆமா, இவன் வாயில ஒண்ணு வச்சு மனசுல ஒண்ணு பேசுதான், மனசுல ஒண்ணு பேச்சு வாயில ஒண்ணு பேசுதான். சரி, இவன் என்ன அப்படியேப்பட்ட மாநில நம்ம படைத்த பிள்ளை தானே, என்ன வரம் கேட்டுற போறான்? ஆமா ஆமா என்ன கேட்டுருவான்னு சொல்லி சரி பகவானும் சத்தியம் செய்து கொடுத்தார். சரி அப்பா சத்தியம் செய்து கொடுத்தேன், வரத்தை சொல்லுன்னு சொல்லுதான். ஆமா, இந்த பூலோ பார்வதி மேல சத்தியம் செய்து கொடுக்கார். அப்படி சத்தியம் கொடுத்த வேளையில இந்த வல்லரக்கராச்சுதான் ஏது சொல்லுதாரு தெரியுமா? இந்த புலோகச்சி மேலே என்னை மாடினடாக படைத்தீர், படைத்த மானிடனுக்கு 2 கரங்கள் உண்டது, அது வலது திருக்கரத்திலே 5 நல்ல விரல் இருக்கு, அந்த 5 நல்ல விரலே ஆள்காட்டி விரல் எடுத்து சாமி ஆண்டவனை உமனை நினைத்து சாமி அகிலமெல்லாம் நீட்டினாலும் சாமி அக்கினியா எரிய வேண்டும், சாமி பாம்பு நல்ல விரல் எடுத்து சாமி பகவானை உமை நினைத்து சாமி பாருலகம் நீட்டினாலும் சாமி பச்சிதி பிடிக்க வேண்டும், சாமி 3 விரல் தான் எடுத்து சாமி முக்கணனை உமை நினைத்து சாமி மூவுலகம் நீட்டினாலும் சாமி மோதி தீ பிடிக்க வேண்டும், நானும் பச்சை மரத்தை தொட்டாலும் சாமி பச்சி தீ பிடிக்க வேண்டும், அலை கடலில நீட்டினாலும் சாமி அக்கினியா எரிய வேண்டும், முன்னால் யார் வந்தாலும் அவர்கள் தலையறுத்து வளவ வேண்டும், யார் வந்தாலும்
வந்தாலோய் அவன் தலையறிந்து போக வேணோய் என்று வல்லரக்கன் சொன்னபோது பகவான் பதற பதற முழிக்காரு. ஆமா, வரத்தை கொடுக்கவா கொடுக்கண்டாமா? ஆமா, இவனும் ஒரு மானிட ஜென்மம். வரத்தை வாங்கிட்டு போனா அவனுக்கு பரிமாற தெரியாது, யாரை கண்டாலும் நீட்டிடுவான் என்று சொல்லி மனதிலே பார்த்து கொண்டிருக்கார். பகவான் வல்லரக்கனிடம் சொல்லுதாரு, எத்தனையோ வரம் இருக்க, உனக்கு இந்த வரம் வேண்டாமப்பா. ஆமா என்று சொல்லியும் வல்லரக்கன் கேட்கவே இல்லை. ஆமா, சரி நம்மளோ பார்வதி மேல சத்தியம் செய்து கொடுத்து விட்டோம், சத்தியம் பொய்யா பெயரக்கூடாது என்று சொல்லி வரத்தை கொடுக்கார். வல்லரக்கா தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா, ஏ வல்லரக்கா, நான் தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தேன். எப்பா தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தேன், தந்தேனடா வல்லரக்கா, தாரணையில் உனக்கு தந்தைய, தாரணையில் கேட்ட வரம் உனக்கு தந்தைய. ஐயா தந்த வரத்தாளை தாரணியில் ஆண்டிடுவான், நான் கொடுத்த வரத்தாளை குவலயத்தை ஆண்டிடுவார், கொடுத்த வரத்தினாலே குவலயத்தை ஆண்டிடுவார் என்று வரத்தை கொடுத்தார். சாபத்தையும் கொடுத்தார் பகவான். ஆமா, அப்படி கொடுத்தது ஒரு வேளையிலே வாங்கு மட்டும் வணங்கி நின்னான், வாங்கிய பின் நிமிர்ந்து நின்னான். கொடுக்க மட்டும் குனிந்து நின்னான், குடித்த பின்னே நிமிர்ந்து நின்னான். சண்டாள வல்லரக்கன் வரத்தை வாங்கி முடித்த உடனே இந்த பாருலக கைலாசத்தை எரித்தோமானா பாருலக கைலாசமே நமக்கு சொந்தம். ஆமா, பார்வதியை வருவா பக்தா என்று அழைப்பார், மூத்த மகன் கணபதி வருவான் அப்பா என்று அழைப்பான் என்று எண்ணாத எண்ணங்களெல்லாம் கொண்டு வந்து பகவான் பார கைலாசத்தை எரிக்க வேண்டும் என்று வேகமாக வரார். இதனை சிவபெருமான் அறிந்தார். இப்படியே இருந்தோமான நம்மளை எரித்து சாம்பலாக்கி விடுவான் என்று வல்லரக்கனுக்கு பயந்து அவர் ஓடலை. வல்லரக்கனுக்கு கொடுத்த வரத்திற்கு பயந்து யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள் தெரியுமா? பகவானுக்கு பின்னாடி வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், சாமி தானவர் ஓடினார், தவம் ஓடினார், சிவசந்திரர் ஓடினார், சாமி 30 முக்கோடி தேவர்களும் ஓடினார், சாமி 48,000 கோடி ரிஷிமார்களும் ஓடினார், சாமி காலை நல்ல வாகனத்தில களவு பகவான் ஓடினார், காலை கன்று வாகனத்தில கடவுளும் தருணத்தில சிங்கமுக வாகனத்தில காளி தேவி ஓடினார், சிங்கமுக வாகனத்தில காளி தேவி ஓடினார், சாமி ஆட்டுக்கிடா வாகனத்தில அக்னி தேவர் ஓடினார், ஆட்டுக்கிடா வாகனத்தில அக்னி தேவர் ஓடினார், சாமி கிளி நல்ல வாகனத்தில மன்மதன் ஓடினார், நல்ல வாகனத்தில மன்மதன் ஓடினார், சாமி எருமக்கிடா வாகனத்தில யமதருமன் ஓடினார், எருமக்கிடா வாகனத்தில யமதருமன் ஓடினார், எல்லோரும் ஈசனுக்கு பின்னாடி ஓடினார், எல்லோரும் ஈசனுக்கு பின்னாலே ஓடினார், சாமி ஆண்டவனே பகவானே அது என்னலங்கோலம், ஆண்டவனே பகவானே அது என்னலங்கோலம், அதை சொல்ல நேரமில்ல அண்ணாவாரம் வல்லரக்கே, அதை சொல்ல நேரமில்ல அண்ணாவாரம் வல்லரக்கே, சாமி ஈஸ்வரனே இறையோனே இது என்னலங்கோலம், ஈஸ்வரனே இறையோனே இது என்னலங்கோலம், சாமி இதை சொல்ல நேரமில்ல இன்னாவாரம் வல்லரக்கே, இதை சொல்ல நேரமில்ல இன்னாவாரம் வல்லரக்கே, இப்படி 8 நாளா நெட்டோட்ட ஓடினார், 8 நாளா நெட்டோட்ட ஓடி, சாமி ஓடிய பகவானோ ஒளியத்தான இடம் பார்த்தார், பகவானோ ஒளியத்தான இடம் பார்த்தார், சாமியுடைய இடம் பார்க்கும்போது சிவபெருமான் மறையும் போது சிவபெருமான் மறையும் சாமி நந்தி தேவன் 30 முக்கோடி தேவர்களை எல்லாம் நந்தவன தோட்டமாக்கி சிவபெருமான் அதிலே நல்லறை மூடாகவே 5 புலங்களையும் அடக்கி ஒடுக்கி ஷவர்லி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தாரே. பார கைலாசம் எல்லாம் ஒரே இருள்மயமாகி போச்சு. அம்மை பார்வதியா தனித்து இருக்கா.
அப்போ உடனே அண்ணனாகிய கோபாலக்கண்ணனை அழைத்தாள். எம்பெருமான் கோபாலக்கண்ணனும் வைகுண்டலோகத்திலிருந்து பச்சைக்கால் கருடன் ஏறி ஆதி கைலாசம் வந்து பார்வதியிடம்நிலை கேட்கார். அப்போ வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு சிவபெருமான் எங்க போய் ஒளிந்தாருன்னு தெரியவில்லை. சொல்லும்போது கண்ணனும் மோகினியால் வடிவம் கொண்டு அத்துவான காட்டுக்குள் வாரார். அப்படி வருகின்ற போது வல்லரக்கனும் பெண் என்று எண்ணி பெண்ணுக்கு முன்னால வந்து வழிமறிக்கார். ஆமா, மங்கையாய் நினைத்தார் மாய கண்ணன் என்று அறியல, கண்ணியாக எண்ணினார் கோபால கண்ணன் என்று எண்ணல. ஆமா, வழிமறுத்த வேளையில ஆமா பெண் என்று எண்ணி உன்னை திருமணம் செய்ய போறேன் என்று சொல்லுதாரு, பெண் இருக்கணும் என்று சொல்லுதாரு. அப்படி சொன்ன வேளையிலே என்ன பகவான் அண்ணா வல்லரக்கா பெண் இருக்க வேணுமானா எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேணும். ஆமா, ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை மனதில் எண்ணு, உன்னானே என்னானே உடையவன் தன்னானை, உலகளந்தவன் மேல் தன்னானை, முக்காலும் சத்தியமாக செய்து மூத்த மனைவியுடன் பேச மாட்டேன், அலைகளிலே முங்கி உன் சிரசை சுத்தி 3 தரம் சுத்தி நடு தொண்டையிலே வைக்க வேணும். ஆட்டுமென்று சம்மதித்தான் வல்லரக்கன். அப்படி சம்மதி திருப்பார்கடலிலே சென்று 3 முங்கு போட்டினான். மோகினி முன்னால் வந்து நின்றான். ஆள்காட்டி விரலை கையில் எடுத்து ஆண்டவனை மனதில் எண்ணி 3 தனம் சிரசை சுத்தி என்னானே என்னானே உடையவன் மீது தன்னானை, உலகளந்தவன் தன்னானை என்று 3 தரம் சிரசை சுத்தி தொண்டையிலே வைத்தான். தொண்டையில வைத்த போது சண்டாள வல்லரக்கன் சுக்கு சுக்கா நொறுங்குதானே, சாமி எரிந்ததொரு சாம்பலைத்தான். சாமி ஆதி வெள்ளி கைலாசம் சாமி அரணாரிடம் ஒப்படைக்க, சாமி ஒப்படைத்த வேளையில கோபாலக்கண்ணா, நான் படைத்த பிள்ளை, நான் கொடுத்த வரம், என்னால் அழிக்க முடியாது, உம்மால எப்படி முடிந்தது என்று கேட்டபோது, ஆனால் கெட்டவர்கள் அன்றுமில்லை என்றுமில்லை, பெண்ணால் கெட்டவர்கள் பேர் உலகில் ஒன்று என்று சொல்லுவார்கள். அதனால மோகினியால் வடிவம் கொண்டு மோகம் கொண்ட அரக்கனை எரித்தேன் என்று சொன்னவுடனே அப்பேற்பட்ட வடிவத்தை என் கண்முன்னால் எடுக்கும் என்று சொன்னபோது, ஆபத்துக்கு பாவமில்லை என்று கோபாலக்கண்ணன் மோகினியால் வடிவம் கொண்ட மோகம் தாங்க முடியாத பகவான் அமிர்த கலசம் வந்து பிறக்க, அதனை பார்வதியா கையில் ஏந்த மெய் பாறையிலே வடிக்க சென்றபோது 5 நைந்தர்கள் வந்து பிறக்க, பூநூலோடு சாஸ்தா வந்து பிறக்க. எப்படி பிறக்கார் தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம் சாமி பவரம பஞ்சமி கடக லக்கணத்தில் சாமி இங்கிர மாதமே அமிர்த யோகத்தில் சாமி ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். சாமி கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ, சாமி ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ, சாமி ஐயனார் 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 ஐயனார், சாமி ஐயனார் 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 ஐயனார், சாமி சொரே மூத்த ஐயனாரா, சாமி கைலாசநாதரோமா, சாமி சபரிமல சாஸ்தாவா, சாமி மகிழம்பு சாஸ்தாவா, சாமி இந்திரகாளி சாஸ்தாவா, சாமி ஐயனுக்கும் ஐயனாக, சாமி தருமஞான சாஸ்தாவாக இந்த சிவகாமி வாசலில சாமி சாஸ்தா பிறந்தாரே. சாமி சங்கடங்கள் தீர்த்திடவே சாமி பங்குனி உத்திரத்தில் சாமி சாஸ்தா பிறந்தாரே. இந்த அகிலமெல்லாம் காத்திடவே ஐயனார் வந்து பிறந்தாரே. ஹரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் மையனாக தருமஞான சாஸ்தாவாக கைலாசநாதர் வந்து பிறந்தாரே. வருகை தந்துள்ள வில்லிசை கலைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய கிராமிய கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் சுத்துரையை முடிக்கிறோம்.